புதுவையின் இன்றைய முக்கிய செய்திகள். அரசு நிதியுதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு 5 மாத சம்பளம் வழங்க 23.77 கோடி மானியம் வழங்க கவர்னர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார். விளையாட்டு வீரர்கள் புறக்கணிக்கப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்து பந்த் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விசா காலம் முடிந்தும் மேரோவில்லில் தங்கியிருந்த 2 அமெரிக்கர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி நகர பகுதியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட டிப்டாப் ஆசாமிகளை போலீசார் தேடி வருகின்றனர். குடியிருப்பில் வெள்ளம் புகுவதை தடுக்க மழைநீர் உறிஞ்சும் இயந்திரத்தை சட்டமன்ற உறுப்பினர் நேரு இயக்கி வைத்தார். போலீசார் நடத்திய மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் 41 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. புதுவை காலாப்பட்டு பகுதியில் வரும் 16ஆம் தேதி மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இளைஞர் காங்கிரஸ் சார்பில் வாக்கு திருட்டிற்கு எதிராக பேரணி நடத்தப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளையொட்டி மராத்தான் போட்டி நடைபெற உள்ளதாக பாஜக அறிவித்துள்ளது. இடையஞ்சாவடி ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாக்கம் ஐயப்ப சுவாமி கோவிலில் நிலைப்படி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.